கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சகரியா 9:11. உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். As for you, because of the blood of my covenant with you, I will free your prisoners from the waterless pit. உன்னை பொறுத்தமட்டில் உன்னோடு நான் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை முன்னிட்டு சிறைப்பட்டிருக்கும் உன்னை சார்ந்தோரை நீரற்ற படுகுழியிலிருந்து விடுவிப்பேன். ஆமென். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் நம்பிக்கையும் மீட்பும் நிறைந்த வாக்குத்தத்தங்களை கூறும் நூலாகும். 9ஆம் அதிகாரம் முழுவதும் சீயோனுக்கு கிடைக்கும் ராஜாவின் வருகை, எதிரிகளின் வீழ்ச்சி, தேவனுடைய ஜனங்களுக்கு வரும் விடுதலை என்பவற்றை முன்னறிவிக்கிறது. இன்றைய தியான வசனம் அடிமைத்தனம், சிறை, நம்பிக்கையின்மை போன்ற நிலையில் இருக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கு தேவன் அளிக்கும் மீட்பின் வாக்குறுதி. இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். தண்ணீர் இல்லாத குழி என்பதன் பொருள் சரீரபூர்வமான அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம் என்று பொருள் கொண்டு அதை என்ன என்பதை முதலில் பார்ப்போம். சரீரபூர்வமான அர்த்தம். பழைய நாட்களில் சிறைவாசிகளை தண்ணீர் இல்லாத குழிகளில் அடைத்து வைப்பார்கள். இது மிக கொடிய தண்டனை. உயிரோடு இருந்தாலும் மரணத்தைப் போல ஒரு நிலை. அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலையின் முற்றத்தில் இருந்த அம்மெலேகின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உளையாய் இருந்தது. அந்த உளையிலே எரேமியா அமிழ்ந்தினான் என்று சொல்லப்பட்டிருப்பதை எரேமியா 38:6 வாசித்து அறிகிறோம். ஆவிக்குரிய அர்த்தம், தண்ணீர் இல்லாத குழி என்பது நம்பிக்கை அற்ற நிலை, உதவி இல்லாத சூழ்நிலை, பாவம், துக்கம், அடிமைத்தனம், ஜபத்திற்கு பதில் கிடைக்காத காலம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண் மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார் என்று சங்கீதக்காரன் பாடுவதை சங்கீதம் 40:2 வாசிக்கிறோம். தண்ணீர் இல்லாத குழி என்பது நம்பிக்கை அற்ற நிலை. தேவன் மட்டுமே அத்தகைய குழியிலிருந்து மீட்க வல்லவர். உடன்படிக்கையின் இரத்தம் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். இது மிக முக்கியமான வார்த்தை. இங்கேதான் வசனத்தின் மைய அர்த்தம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை தேவன் இஸ்ரவேலுடன் செய்த உடன்படிக்கை, பலிகளின் இரத்தம் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடே பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான் என்பதை யாத்திராகமம் 24:8 வாசிக்கிறோம். உடன்படிக்கை எப்போதும் இரத்தத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டது. புதிய ஏற்பாட்டின் நிறைவேறுதல் மேசியாவை சுட்டிக்காட்டும் தீர்க்க தரிசனம். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை மத்தேயு 26:28 வாசிக்கிறோம். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை
மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் என்று எபிரேயர் 13:20 வாசிக்கிறோம். இயேசுவின் இரத்தமே பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, மரணத்திலிருந்து விடுதலை. நான் விடுதலை பண்ணுவேன் என்று வாக்களித்திருப்பது தேவனுடைய செயல். இங்கே கவனிக்க வேண்டியது, நீ விடுதலை பெறு என்று அல்ல, நான் விடுதலை பண்ணுவேன் என்று தேவன் சொல்கிறார். மீட்பு மனித முயற்சியால் அல்ல, கிரியைகளால் அல்ல, தேவனுடைய கிருபையால். இதை விசுவாசிக்கிறீங்களா? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே என்று பவுலடிகளார் கூறுவதை ரோமருக்கு எழுதின நிருபம் 8:2 வாசிக்கிறோம். முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார் என்று எபிரேயர் 9:15 வாசிக்கிறோம். பழைய உடன்படிக்கையின் நிழல், புதிய உடன்படிக்கையின் நிறைவு, தட் இஸ் ஈக்குவல் டு கிறிஸ்து. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவனுடைய ஜனங்கள் சில நேரங்களில் குழியில் இருப்பார்கள், நம்பிக்கை இழந்திருப்பார்கள், ஆனாலும் அவர்கள் மறக்கப்படவில்லை, அவர்கள் கைவிடப்படவும் இல்லை. தேவன் உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார், இரத்தத்தின் விலையை கணக்கில் எடுக்கிறார். முடிவில் விடுதலை உறுதி, மீட்பு நிச்சயம். நீங்கள் இன்று தண்ணீர் இல்லாத குழி போன்ற சூழ்நிலையில் இருக்கலாம். உதவி எங்கிருந்து வரும் என்று தெரியாமல் கலங்கி நிற்கலாம். ஆனால் இயேசுவின் இரத்தம் இன்னும் சக்தி உடையது. உடன்படிக்கை இன்னும் செயல்படுகிறது. விடுதலை இன்னும் தேவனுடைய திட்டம். சுருக்கமாக சொல்வதானால், இன்றைய தியான வசனம் அடிமைகளுக்கான விடுதலை வசனம், நம்பிக்கை இழந்தவர்களுக்கான வாக்கு தத்தம், கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையை அறிவிக்கும் தீர்க்க தரிசனம். இதை விசுவாசிக்கிறீங்களா? Today's verse is a powerful promise of deliverance through the blood of the covenant. The waterless pit represents hopelessness, bondage, and captivity. God Himself declares that He will set His people free, not by their effort, but by the power of the covenant blood. This prophecy finds its fulfillment in Jesus Christ, whose blood brings forgiveness, freedom, and restoration. No pit is too deep when the covenant blood speaks. Amen. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கருணையுள்ள பரலோக பிதாவே, நாங்கள் பல நேரங்களில் தண்ணீர் இல்லாத குழிகளில் சிக்கிக் கொண்டிருந்தோம். நம்பிக்கை இல்லாமல், வழி இல்லாமல் இருந்த எங்களை உம்முடைய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை செய்ததற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. இயேசுவின் இரத்தம் இன்றும் வல்லமை உள்ளது என்று நாங்கள் பரிபூர்ணமாக விசுவாசிக்கிறோம். எல்லா அடிமைத்தனங்களிலிருந்தும், பாவங்களிலிருந்தும், பயங்களில் இருந்தும் எங்களை முழுமையாக விடுவிக்க வேண்டுகிறோம். எங்கள் வாழ்க்கை உம்முடைய நாம மகிமைக்கு சாட்சியாக இருக்க எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.